பிதா ஏதோ ஒரு கத்தியோடு வருவார். He will cut something. ஏதோ ஒன்றை அறுத்து போடுவார். Some excess in your life. உங்களுடைய வாழ்க்கையில மிகுதியாய் காணப்படுகிறது. Sometime he need to cut some leaves that is taking the sap without giving it to the juice. To the fruit. கனிக்கு கொடாம சில இலைகள் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். Sometime your blessing takes some of your time that you don't give the time to God. சில சமயங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதமே நீங்கள் தேவனுக்கு நேரத்தை கொடுக்காதபடி தடுக்கிறதா இருக்கும். Like with this one family. நான் குறிப்பிட்டு சொன்னேன் அந்த குடும்பத்தை போல. Prayer for job. அவர்கள் வேலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்துக்காக God bless them with good job. தேவன் அவர்களுக்கு நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதித்தார். Now the money has become their God. இப்பொழுது அவருடைய பணமே அவருடைய தேவனாய் மாறிவிட்டது. Amen. Amen. They are not here. அவர்கள் இங்கே இல்லை. When it comes low, when it goes down, அவர்கள் தாழ்ந்த நிலைக்கு வரும்போது, then there will be in the prayer line. அவர்கள் ஜெபத்து வரிசையில் I haven't told you the name. அவருடைய பெயரை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. When they come in the prayer line, அவர்கள் ஜெப வரிசையில் வரும்போது, I will tell you who they are. அவர்கள் யார் என்று உங்களுக்கு சொல்லுவேன். Praise the Lord. Hallelujah. You cannot run away from God too long. நீண்ட தூரம் நீண்ட காலமாக தேவனை விட்டு ஓடி போக முடியாது. Having seen the light, how can you live in darkness? ஒளியை பெற்றுக்கொண்டு கண்ட பின்பும் எப்படி நீங்கள் இருளிலே வாழ முடியும்? Praise the Lord. Hallelujah. Having eaten the fruit, how can you live on leaves? நீங்கள் கனிகளையே சாப்பிட்டு விட்டு இலையோடு திருப்தி அடைய முடியுமா? Praise the Lord. Hallelujah. You have to be bearing fruit. நீங்கள் கனிகளை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். Giving praise to God. தேவனுக்கு துதிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். And in conclusion, முடிவுரையாக you abide by the you abiding with the vine. நீங்கள் மெய்யான திராட்சை செடியிலே நிலைத்திருக்கும்போது only by bearing fruit. நீங்கள் கனிகளை கொடுத்துக்கொண்டு தான் நிலைத்திருக்க முடியும். When you live properly, நீங்கள் சரியான வாழ்க்கை வாழும்போது you will produce fruit. நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. How do you produce fruit? எப்படி கனிகளை உற்பத்தி செய்கிறீர்கள்? By staying close with the Lord. கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிறதினாலே. There are two kinds of school of thought. இரண்டு விதமான சிந்தனைகள் உண்டு. Abiding in Christ means கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்தல் என்றால் என்ன என்று சொல்லி இரண்டு சிந்தனைகள் உண்டு. To be a quietist or an activist, very quiet. மிகவும் அமைதியாக இருத்தல் அல்லது மிகவும் அலுவல் நிறைந்து வேலை செய்கிறவராக இருத்தல். Do nothing believer. ஒன்றுமே செய்யாத விசுவாசியாக இருத்தல். I don't do anything, it's God doing in me. நான் ஒன்றும் செய்கிறதில்லை, தேவன் தானே எனக்குள்ளே செய்கிறார். The other person says, இன்னொரு நபர் சொல்கிறார், we got to do everything. நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். Don't give chance for God. தேவனுக்கு அப்படி செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடாது. One is like a gloves. ஒரு கையுறை போல. I am like a gloves. நான் ஒரு கையுறை போல. The Lord is like a hand. தேவன் தானே கரத்தை போல. I don't do anything until the finger moves. விரல்கள் அசையும் வரைக்கும் நானே ஒன்றும் செய்ய மாட்டேன். You know that something called a monkey grip, குரங்குப்பிடி. குரங்குப்பிடி தெரியுமா உங்களுக்கு? You know something called a cat grip. பூனைப்பிடி தெரியுமா? What monkey does? குரங்கு என்ன செய்யுது? It doesn't carry the child. குழந்தைய அது தூக்கிட்டு போறது இல்ல. That little one grabs the mother. அந்த குரங்கு குட்டி தாயை அப்படியே பிடிச்சு இறுகமா பிடிச்சுக்கும். What does the cat do? ஆனா பூனை என்ன செய்யுது தெரியுமா? The little one doesn't catch the mother. அந்த பூனை குட்டி தாயை பிடிச்சுக்கிறது இல்ல. The mother carries the little one kitten. அந்த தாய் பூனை குட்டியை பிடிச்சிட்டு போகும். It's neither of this grip. இது ரெண்டு பிடியில ஏதாவது ஒண்ணுல இருக்கணும். இது ரெண்டும் இல்ல. ரெண்டுமே இல்ல. Jesus said, இயேசு சொன்னார், as the hen calls for the chicken. கோழி தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும்போது, it is then God's operation with our cooperation. தேவனுடைய கிரியை நம்முடைய ஒத்துழைப்போடு நடக்கிறது. It is not a quietist or an activist. ஏதோ அமைதியா இருக்கிறதோ அல்லது அலுவல் வேலை செய்கிறவரா இல்லை. Paul said it beautifully in Philippians chapter 2 verse 12 and 13. பவுல் மிக அழகாக சொல்கிறார் பிலிப்பியர்களின் நிருபம், very beautiful verse, 2 verse 12 2:12 சொல்கிறார் and 13. 12:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. It says, work out your salvation with fear and trembling. உங்களுடைய ரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் நிறைவேற பிரயாசப்படுங்கள். For it is God who works in you. ஏனென்றால் தேவனே உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். God works in you. தேவன் உங்களுக்குள் கிரியை செய்கிறார். And you work out of you. நீங்கள் உங்களிலிருந்து கிரியை செய்கிறீர்கள். As God works in you, தேவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்போது you produce out of you. உங்களிலிருந்து நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள். It is God which worketh in you both to will and to do his good pleasure. தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறார். Praise the Lord. Hallelujah. As I said, I am concluding now. நான் சொன்னது போல நான் இப்பொழுது முடிக்கிறேன். What are the evidence that you are abiding in Christ? கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நிலைத்திருப்பதற்கான அடையாளங்கள் என்ன? You will be bearing fruit. நீங்கள் கனிகளை கொடுக்கிறவராய் இருப்பீர்கள். We talked to you about all kinds of fruit. நாம் வித்தியாசமான கனிகளை குறித்து பேசினோம். And you will be having Father's pruning.
நீங்கள் பிதாவினுடைய சுத்திகரிப்பை உடையவர்களாய் இருப்பீர்கள். When you are abiding in the vine, நீங்கள் திராட்சை செடியிலே நிலைத்திருக்கும் there will be a little pruning. சற்று சுத்திகரிப்பு நடக்கும். If the branch is not with the vine, அந்த கொடியானது செடியோடு இல்லாவிட்டால் there is no need for pruning. அதுக்கு சுத்திகரிப்பிற்கான அவசியம் இல்லை. The whole branch is dead. அந்த கொடியை முழுவதுமாக மரித்து So when you போகிறது. are abiding with the vine, ஆகவே நீங்கள் திராட்சை செடியோடு if you நிலைத்திருக்கும் போது don't bear fruit, நீங்கள் கனிகளை if you கொடாவிட்டால், don't bear much fruit, அதிக கனிகளை கொடுக்காவிட்டால், then the rubbing on the wrong side comes your life. தவறான பக்கத்துல ஒரு உரசுதல் வருகிறது. Amen. Amen. Then you begin to work. பின்பு நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். Without me you can produce nothing. என்னில் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Jesus was not talking about salvation here. இங்கு இயேசு ரட்சிப்பை குறித்து பேசவில்லை. He is talking about service. அவர் ஊழியத்தை குறித்து சொல்கிறார். Not about union. இணைப்பை பற்றி அவர் சொல்லவில்லை. But about communion. அவர் ஐக்கியத்தை குறித்து சொல்கிறார். Not about sonship. குமாரத்துவத்தை பற்றி But சொல்லவில்லை. about fellowship. அவர் ஐக்கியத்தை குறித்து So சொல்கிறார். if you don't bear fruit, ஆகவே நீங்கள் கனிகளை கொடாவிட்டால், it doesn't mean you are lost toward hell. நீங்கள் நரகத்துக்கு தள்ளப்பட்டவர் என்று அர்த்தமல்ல. As long as you are abiding with the vine, நீங்கள் மெய்யான திராட்சை செடியில் நிலைத்திருக்க the நடக்கும். pruning will come and you will bear fruit. சுத்திகரிப்பு வரும், நீங்கள் கனிகளை கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். The second evidence of abiding is pruning by Father. நிலைத்திருப்பதிலுடைய இரண்டாவது அத்தாட்சி பிதாவினாலே சுத்திகரிக்கப்படுவீர்கள். God has to deal with Abraham. ஆபிரகாமோடு தேவன் கிரியை செய்ய வேண்டியதாக Some இருந்தது. of the unwanted thing he carried with him. அவர் தன்னோடு கூட தேவைப்படாத சில காரியங்களும் சுமந்து சென்றார். His father Terah had to die. அவருடைய தகப்பனாகிய தேரா மரிக்க வேண்டியதாக இருந்தது. Terah means delay. தேரா என்றால் தாமதம். Abraham's promise was delayed because of Terah. தேராவினாலே ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தமானது தாமதித்தது. They stopped halfway. அவர்கள் இடைவெளியில் நின்று போனார்கள். And Lot has to be separated. லோத்து பிரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. Ishmael need to be separated. இஸ்மாயில் பிரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. Isaac need to be offered. ஈசாக்கு பலி கொடுக்கப்பட வேண்டியதாக Some இருந்தது. pruning needs to take place. சில சுத்திகரிப்பு நடக்க வேண்டியதாக இருந்தது. Praise the Lord. Hallelujah. Some of the blessing you received. நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சில ஆசீர்வாதங்கள், Some of the help you got from God தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட உதவிகளில் சில has to be separated. அவைகள் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். Because sometimes they are your hindrances. சில சமயங்களிலே அவைகளே உங்களுக்கு தடைக்கற்களாய் மாறுகின்றன. Moses asked for Aaron மோசே ஆரோன் வேண்டும் என்று to கேட்டார். help him on the journey, தன்னுடைய பயணத்தில் உதவியாக to இருக்கும்படியாக, control the people. ஜனங்களை But கட்டுப்படுத்தும்படியாக. he became a hindrance. ஆனா அவனே ஒரு தடையாக மாறினான். Amen. Amen. Sometimes you have hindrance around you. சில சமயங்களில் உங்களை சுற்றிலுமாய் தடைகள் That இருக்கின்றன. has to be separated. அவைகள் பிரிக்கப்பட There வேண்டும். is some hindrance inside you. உங்களுக்குள்ளேயும் சில தடைகள் இருக்கின்றன. The blessings sometimes become curse. சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சாபமாய் மாறுகின்றன. We pray that the curse to become blessing. சாபம் ஆசீர்வாதமாய் மாறும்படியாக The ஜெபிக்கிறோம். sickness is healed. சுகவீனம் சுகமடைப்பு Poverty is changed. வறுமை மாறுகிறது. Now they are blessed. இப்பொழுது The ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். blessing has become a curse. அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு சாபமாய் மாறுகிறது. Because of the health, அந்த ஆரோக்கியத்தினாலே they started committing sin. அவர் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார். Because of the financial blessing, பொருளாதார ஆசீர்வாதத்தினாலே they stopped coming to church. அவர் ஆழத்துக்கு வருவதை நிறுத்துகிறார்கள். They stopped coming to the church where the word of God is preached. தேவனுடைய வார்த்தை எங்க பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்க வருவதை Now நிறுத்துகிறார்கள். they got a big car. இப்பொழுது அவர் பெரிய கார் They இருக்கு. go to the high cathedral அவர் பெரிய கத்தீட்ரலுக்கு செல்ல to hear ஆரம்பிக்கிறார்கள். some stories on Saturday evening. சனிக்கிழமை மாலையில ஏதோ கதையை கேட்கும்படியே சொல்கிறார்கள். Saturday evening stories on Sunday morning. சனிக்கிழமை கதைகளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் So கேட்கும்படியா. you need to be pruned. ஆகவே நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். It's a good news you are being pruned. நீங்கள் சுத்திகரிக்கப்படுவது என்பது நல்ல செய்தி. You are not a dead branch. நீங்கள் மரித்து போன கொடி அல்ல. Praise the Lord. Hallelujah. Jesus said, without me you can do nothing. இயேசு சொன்னார், என்னாலே என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. That means you should have a sense of dependability on God. ஆகவே நீங்கள் தேவனை சார்ந்திருக்கின்ற ஒரு உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். You should feel you are weak without God. நீங்கள் தேவன் இல்லாத பட்சத்தில் பலவீனர்கள் என்று உணர When வேண்டும். the Spirit of God departed Samson, சிம்சோனை விட்டு தேவனுடைய ஆவியானவர் கடந்து he சென்றபோது, said, I will shake myself and go and handle it. நானே என்னை அசைத்துக் கொண்டு நான் சென்று கையாளுவேன் என்று சொன்னார். Without God, தேவன் இல்லாத பட்சத்தில் you are nothing. நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள். With God, தேவனோடு கூட you are everything. நீங்கள் எல்லாமா இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. I used to say a slogan. நான் ஒரு ஸ்லோகன் சொல்வது வழக்கம். With Jesus, இயேசுவோடு கூட you are a hero. நீங்கள் ஒரு ஹீரோ. Without Jesus, இயேசு இல்லாத you பட்சத்தில் are a zero. நீங்கள் ஒரு பூஜ்யமே. Amen. ஆமென். God always tried to check you out. தேவன் எப்பொழுதும் உங்களை சரி பார்க்கிறார். It is always for your good. அது எல்லாம் உங்களுடைய நன்மைக்கே. Have you seen God testing on a strong point? ஒரு பலமுள்ள ஒரு குறிப்பிலே தேவன் உங்களை சோதிக்கிறதை When பார்க்கிறீர்களா? God gives you a test, தேவன் உங்களுக்கு சோதனை He ஒன்று tests you கொடுக்கும்போது, on a strong point. ஒரு பரீட்சை கொடுக்கும்போது உங்களுக்கு சரியான பலமுள்ள காரியத்தில் When அவர் devil பரீட்சை கொடுக்கிறார். tests you, ஆனால் பிசாசு உங்களை சோதிக்கும் போது He tests you on your weak point. உங்களுடைய பலவீனத்தை பார்த்து அதில் தான் அவர் சோதிப்பான். The reason God tests you on a strong point is this.
ஒரு பலமுள்ள ஒரு குறிப்பிலே தேவன் உங்களை பரீட்சிக்கிறதுக்கு காரணம், he can bring the best out of you. உங்களிலிருந்து மிகச்சிறந்ததை கொண்டு வரும்படியாக அவர் பரீட்சை He செய்கிறார். will test you on a weak point to bring the worst out of you. ஆனால் பிசாசோ உங்களுடைய பலவீன காரியத்திலே சோதிக்கிறான், ஏனென்றால் உங்களிடத்தில் மோசமான காரியத்தை விளைவிக்க You முடியும். remember Abraham? ஆபிரகாமை குறித்து There was நினைவு a test அவருக்கு ஒரு பரீட்சை right வந்தது. after promise. வாக்குத்தத்தத்தை பெற்ற பின்பு I will take you to the land உனக்கு அந்த தேசத்துக்கு with அழைத்து milk செல்வேன். and honey. பாலும் தேனும் ஓடுகிற I தேசம். will bless you. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். Suddenly there was a famine. திடீரென்று ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. Oh God, you said you are going to bless me. ஆண்டவரே, நீ ஆசீர்வதிக்கிறேன் என்றா சொன்னீர். Here is a famine. இங்கேயோ பஞ்சம் உண்டாயிருக்கிறது. So he ran to Egypt. ஆகவே எகிப்துக்கு ஓடி போனார். So he told some lie. சில பொய்களை சொல்ல வேண்டியதாக He இருந்தது. failed. அங்கு அவன் became weak. And பலவீனப்பட்டான். then he came back to God. திரும்ப தேவனிடத்தில் வந்தான். He was tested on his faith. அவனுடைய விசுவாசத்திலே பரீட்சை வந்தது. Finally he passed the best test. இறுதியாக மிகச்சிறந்த பரீட்சையில் அவன் He was தேர்ச்சி able to offer Isaac. ஈசாக்கையே பலி கொடுக்கும்படியாக அவனால் முடிந்தது. Praise the Lord. Hallelujah. Not Ismail. இஸ்மவேல் அல்ல. I used to say this. இதை நான் சொல்லுவேன். Ismail is the money you give out of your bribe. உங்களுடைய லஞ்சத்திலிருந்து நீங்கள் கொடுக்கிற பணம் தான் இஸ்மவேல். Isaac is your hard and your own money. ஆனால் ஈசாக்கோ நீங்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்த பணம். Amen. Amen. He didn't give Ismail. அவர் இஸ்மவேலை கொடுக்கவில்லை. Because God said, தேவன் சொன்னார், your only son, உங்களுடைய ஒரே புத்திரனை the கொடு. one whom you love. நீ நேசிக்கிற புத்திரன். Amen. Amen. Praise the Lord. Hallelujah. When you earn the hard way, நீ கடினப்பட்டு உழைத்த வழியிலே it is சம்பாதித்தால் so precious to you. அது உங்களுக்கு விலையேறப்பெற்றதாக When it இருக்கும். is given away to you, அது உங்களுக்கு கொடுக்கப்படும் போது it doesn't seem so precious. அது விலையேறப்பெற்றதாக இருக்காது. So Peter had a test. ஆக பேதுருக்கு ஒரு பரீட்சை வந்தது. He was tested in his boldness. அவனுடைய தைரியத்தை குறித்து அவன் He பரீட்சிக்கப்பட்டான். drew the sword. அவன் கத்தியை ஒரு கவாலை He cut the soldier's ear. அவனுடைய போர்ச்சவருடைய காதை அவன் வெட்டினான். He said, Lord, if nobody follows, I will follow you. ஆண்டவரே, நான் யாரும் உம்மை பின்பற்றாவிட்டால் நான் உம்மை He was பின்பற்றுவேன். bold. அவன் தைரியமுடையவனாக You இருந்தான். want me to come, Lord? ஆண்டவரே, நான் வர முடியாது. I will jump out of the boat. நான் படகிலிருந்து குதிப்பேன், வெளியே But வருவேன். when the test came, ஆனால் சோதனை வந்தபோதோ, பரீட்சை the வந்தபோது, bold man who cut Malchus' ear, மார்க்கசுடைய காதை வெட்டிய அந்த தைரியமுள்ள பேதுரு he denied before a servant girl. ஒரு வேலைக்காரின் முன்பாக, திருப்பெண் முன்பாக அவன் இயேசுவை But to மறுதலித்தான். show how weak we are, எப்படி நாம் பலவீனராக இருக்கிறோம் என்பதை காண்பதற்காக, to make us realize without him we can do nothing. நான் அவர் இல்லாதபடி நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணரச் But செய்யும்படியாக look what Peter did. பேதுரு என்ன செய்தான்? On the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே he got the boldness. அவனுக்கு அந்த தைரியம் வந்தது. The people who crucified his own leader, அவருடைய சொந்த தலைவரையே சிலுவையில் அறைந்த ஜனங்கள், he was able to stand and say, you killed. அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு நீங்கள் தான் அவரை Praise the கொன்றீர்கள். Lord. Hallelujah. After that, அதற்கு பின்பு he was the boldest apostle. அவன்தான் Disciples. அப்போஸ்தலர்களிலே சீஷர்களிலே மிகவும் Hallelujah. Hallelujah. When people was trying to catch him, ஜனங்கள் அவனை பிடிக்க முயற்சித்த போது, he said, we rather obey God rather than men. மனிதனை கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதை மேன்மை என்று சொன்னார். When you are tested in your best strong point, உங்களுடைய மிகச்சிறந்த வலுவான குறிப்பிலே நீங்கள் பரீட்சிக்கப்படும் போது, something best will come out of it. பரீட்சை செய்யப்படும் பொழுது உங்களிடத்திலிருந்து மிகச்சிறந்த I வெளிவரும். am being tested in my strong point. என்னுடைய பலமுள்ள குறிப்பிலே தான் My நான் faith பரீட்சிக்கப்படுகிறேன். is being tested. என்னுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. But the good news is this, ஆனால் நல்ல செய்தி we are என்னவென்றால், going to come out the best. நாம் மிகச்சிறந்தவர்களாய் வெளியே வருவோம். Hallelujah! 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 Praise the Lord! Hallelujah! Saul was tested in his strong point. சவுலும் கூட அவனுடைய மிக வலுவான குறிப்பில் தான் அவன் Very பரீட்சிக்கப்பட்டான். good on duty. கடமைகளை செய்கிறதிலே மிகவும் He நல்லவன். took the license to persecute the Christians. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக லைசன்ஸோடு வந்தவன். He was knocked down from the horse while on duty. அவனுடைய கடமை செய்யும் வழியிலே தான் அவன் சிலுவையிலிருந்து குதிரையிலிருந்து கீழே He was விழுந்தான். humiliated. அவன் சாமிப்படுத்தப்பட்டான். And then he said, Lord, அவன் சொன்னான், ஆண்டவரே, what shall I do? நான் என்ன செய்ய வேண்டும்? He made him a man full of revelation. வெளிப்படுத்துதல் நிறைந்த ஒரு மனுஷனாய் கர்த்தர் He மாற்றினார். did it out of ignorance. அவன் அறியாமையிலான இவைகளை செய்தான். Man who was ignorant அறியாமையில இருந்த மனிதன் brought forth the greatest revelation. மிகப்பெரிய வெளிப்படுத்துதலை கொண்டான். Hallelujah! Hallelujah. Praise the Lord! Hallelujah. When the word of God is testing you, தேவனுடைய வார்த்தை உங்களை பரீட்சிக்கும் போது, you will not be tested with the sickness. நீங்கள் வியாதியினாலே சோதிக்கப்பட You will மாட்டீர்கள். not be tested with all kinds of negative things the devil puts. பிசாசு வைக்கின்ற எல்லா எதிர்மறையான காரியங்களினாலும் You சோதிக்கப்பட will be மாட்டீர்கள். tried by the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே சோதிக்கப்படுவீர்கள். Joseph was tried by the word of God. யோசேப்பு தேவனுடைய வார்த்தையினாலே சோதிக்கப்பட்டார். Psalm 105. சங்கீதம் 105. Until the word tried him. அந்த வார்த்தையை அவனை பரீட்சித்து Yeah, test பண்ணுது.
பரீட்சிக்கும் வரைக்கும். Hallelujah. His feet were under the fetter. Verse 19. The word of the Lord tried him. தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. The word of God will put you to test. தேவனுடைய வார்த்தையே உங்களை பரீட்சிக்கும். Whether you are going to believe this, நீங்கள் இதை விசுவாசிக்க போகிறீர்களா, or the circumstances. அல்லது சூழ்நிலையை விசுவாசிக்க போகிறீர்களா? Praise the Lord. Amen. When you believe this, நீங்கள் இதை விசுவாசிக்கும் போது sometime it may look like you are failing. நீங்கள் தோல்வி அடைகிறது போல சில சமயம் தோற்றமளிக்கும். But I tell you, you will come out successfully. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வெற்றியுள்ளவர்களாய் வெளியிலே வருவீர்கள். And then the next one is அடுத்ததாக answer to your prayer. உங்களுடைய ஜெபத்திற்கான If பதில். you abide in Him, நீங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருந்தால், and His word in you, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே you can நிலைத்திருந்தால், ask whatever you want. நீங்கள் என்ன கேட்டாலும் சரி. John chapter 15 verse 7. யோவான் 15:7. You go home and read the whole chapter. நீங்கள் வீட்டுக்கு சென்று இந்த அதிகாரம் முழுவதையும் If வாசியுங்கள். you abide in Him, நீங்கள் அவருக்குள்ளே and நிலைத்திருந்தால், His word in you, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால், then the answer from God will come to you. உங்களிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பதில் வந்து சேரும். Prayer is not just the cause, carnal reason. ஜெபமானது ஒரு காரணம் அல்ல. Prayer is also the result of abiding. ஜெபமானது நீங்கள் நிலைத்திருக்கிறவருடைய பலனாக இருக்கும். You don't pray because you abide. நீங்கள் நிலைத்திருக்கிறதுனால ஜெபிக்கிறதில்லை. You abide because you pray. நீங்கள் நிலைத்திருக்கிறதுனால ஜெபிக்கிறீர்கள். Because you abide, நீங்கள் நிலைத்திருக்கிறதுனால you begin to pray. நீங்கள் ஜெபிக்க You ஆரம்பிக்கிறீர்கள். don't pray to abide. நீங்கள் நிலைத்திருப்பதற்காக ஜெபிப்பதில்லை. You abide and pray. நீங்கள் நிலைத்திருந்து When ஜெபிக்கிறீர்கள். you abide and pray, நீங்கள் நிலைத்திருந்து when ஜெபிக்கும்போது, you have your fellowship with the Lord கர்த்தரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு இருக்கும்போது, through the word of God, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, in the presence of God, தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது, then when you pray, நீங்க அப்பொழுது the ஜெபித்தால் answer is sure to come. உங்களுக்கு வர வேண்டிய பதில் நிச்சயமாய் வந்து சேரும். Then the fifth evidence is ஐந்தாவது அத்தாட்சி, the love of God will be shown. தேவனுடைய அன்பு The வெளிப்படுத்தப்படும். love for Christ and love for others. கிறிஸ்துவுக்கு நீங்கள் வைக்க வேண்டிய அன்பு, Verse 12 மற்றவர்கள் மீது says, அன்பு. 12வது வசனம், This is my commandment, இது என்னுடைய கட்டளையாக that இருக்கிறது. you love கட்டளை. one another. நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். That's an evidence you are abiding in Christ. அது நீங்கள்